சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யோ மனுஷா, காது கேட்கவா எப்படி? கேக்கட்டி சொல்லு. வாரோம், உங்க கொக்கக்காரி வீட்டுக்கு போறதெல்லாம் சரிதான். அங்க போய் உங்க கொக்கக்காரி என்னத்தையான சொல்லி தந்தாலும் இங்க வந்து சண்டை கிட்ட போட்டேரு. அதுக்கப்புறம் இருக்கு பாத்துக்கிடும் சொல்லிதான் கூட்டு போறேன். இல்ல ஏதாவது சிறை இழுப்பாவா அப்படின்னா என்ன வழியில இறக்கி விட்டுரும். நீரும் மோளு மட்டும் போகும். அதெல்லாம் ஒரு சிறையும் இழுக்க மாட்டா. உங்க அக்கா இழுக்கலன்னா உங்க அம்மா இழுப்பா சிறைய. இப்ப என்னதான் செய்யணுங்க? எனக்கு போவாண்டா வரண்டான்னு சொல்லல, அதுக்கு நான் கோவப்படல. நான் போனாலே என்னை கண்டாலே உங்க அம்மைக்கும் உங்க அக்காவுக்கும் ஆக மாட்டேக்கு. சவத்தை என்னத்தையாவனா பேச போய் நல்லதுக்கே காலம் இல்ல. நான் ஒன்ன சொல்லுவேன், உடனே தப்பா புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சண்டைக்கு வருவோம். எதுக்கு சர பேசாம பிள்ளைய ஆசைப்பட்டால கொண்டு போய் விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அங்கே இருந்துட்டு காப்பி கீப்பி தந்தானே குடிச்சு போட்டு அந்த வீட்டை பார்த்து கிளம்பிடும். நீர் பேசாம அங்க போனேன்னா ஒரு நாள் போல இருப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சண்டை கண்ட வந்துடப்படாதுல. அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கே வேலை இருக்கு. சரி வேணைக்கிட்டு பிள்ளைய கொண்டு விடுன்னு சொன்னாலும் தான் கிளம்புதே. சரி இன்னைக்கு கொண்டு விட்டுட்டு நாளைக்கு கூட்டு வந்துருவேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, உடனே போயிட்டு வர வேண்டியதான். மக்களே, இன்னைக்கு ஒரு நாள் தான் நிக்கணும், நாளைக்கு அப்பா கூப்பிட வருவா. வந்துடுறேன்னா கூட. சரி மக்கா, பாத்து எடுத்து போயிட்டானே. இல்ல மக்கா, 100 கிலோமீட்டருக்கு அங்க இருந்தாலும் சரிதான், பக்கத்துல இருந்தாலும் சரிதான். தாய் வீட்டுல இருந்து பிள்ளை போகும்போது தாய்க்கு என்ன தெரியுமா தோணும், கூட 2 நாள் பிள்ளை வீட்டுல இருந்துட்டு போனா இல்லையா, அப்படிதான் தோணும் மக்கா. நீ சொல்லுது 100க்கு 100 சரிதான். என்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆபீஸ்ல கேட்டாங்க, என்னப்பா நீ பக்கத்துல இருக்க வீடு புறவேனத்துக்கு உன் பொண்டாட்டிய வீட்டுக்கு விட்டு வர அப்படின்னு. அப்படியே அவங்க அம்மா வீட்டுல இருக்க வேண்டியதை ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படின்னு. அததான் நானும் மர்மான சொன்னேன். நீங்க பின்ன ஆசைப்படுதிய, சரி 2 மாசம் அங்கே இருக்கட்டுமே உங்க வீட்டுல. ஆமத்தே, 2 மாசம் எங்க வீட்டுல இருந்துட்டு வரட்டும். அதுக்கப்புறம் ஜீவிதம் அழைச்ச பிறகு இங்கதான் இருக்க போறா. குழந்தை பிறந்த போது 2 மாசம் கிட்ட இங்கதான் இருக்கணும். 2 மாசமோ 3 மாசமோ ஆகுதோ. அப்படி இப்படி நாள்கள் ரொம்ப நாள் இங்க இருந்தப்பல இருக்குங்களா, ஒரு சேஞ்சா இருக்கணும்ல. அதனாலதான் எங்க வீட்டுக்கு கூட்டு போறேன். இப்ப வர தனி வீட்டுக்கு வர வந்துட்டோமா. நாங்க 2 இருந்தேனே, கொஞ்சோண்டு ஒரு கப்புக்கான அரிசி குக்கர்ல வச்சா போதும். நான் கூட மாட ஏதாவது வேலைகளை செஞ்சுக்கிடுவேன். அதனால ஒரு பயம் இல்லத்தையும் நான் தான் பாத்துக்கிடுவேன். நீங்களும் அப்பப்பா வந்து பாத்துக்கிடுவியா, அவளுங்க எட்டிக்கு வந்துக்கிடுவா. அது சரிதான் மாப்ள. அது அங்க போறேன்னு சோம்பேறி பண்ணிட்டு சாப்பிடாம கூட இருந்துறத. 2-3 மாசம் வரைக்கும் தான் அப்படி சாப்பிட முடியாம இருந்துச்சு. இப்ப பழையபடி ஆரம்பிச்சாச்சு. எது கண்டாலும் எப்படா சாப்பிடுவோம்னு தோணிட்டு இருக்கு. இப்போ பிரச்சனையே இல்ல. ராத்து ஒரு நிமிஷம். ஏடிய மக்கா, நல்ல காதுல கேட்டுக்கோ. என்னதான் இருந்தாலும் உன் புருஷனுக்கு அம்மைக்கு மேல தங்கச்சி மேல எப்படி ஒரு பாசம் இருக்கிறது செய்யும். அந்த ரத்த பாசம் விடாதுல்ல. ஏடிய மக்கா, நீங்க 2 பேரும் தனியா இருக்கீன்னு நினைச்சிட்டு தான் உன்ன விடுதே பாத்துக்கா. அம்மை கூடயும் தங்கச்சி கூடயும் சேர்ந்து இருந்தானா கண்டிப்பா உன்ன விட்டுக்கே மாட்டேன் பாத்துக்கா. இந்த மனசே இங்க வச்சு மண்டே ஆட்டுவாரு. என் தங்கச்சியை கண்டா ஆவாது, எங்க அம்மையை கண்டா சரிப்படாது அப்படிம்பாரு. ஆனா அங்க உள்ளுக்குள்ள மனசுல எப்படி இருந்தாலும் பாசம் இருக்குதுன்னு செய்யும். அதனால வா எட்டு பாப்போம், என் தங்கச்சியை போய் பாத்துட்டு வரும், எங்க அம்மா கறியை போய் பாத்துட்டு வரும், நீ மாசமா இருக்கல லேசா ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வரும் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாரு. நீ பெயராதட்டி. எனக்கு அதுல நினைச்சதான் டீ கதங்கதான் இருக்கு. இந்த மனசை வேற அப்படியே விட்டு ஆளு இல்லாட்டி கூப்பிட மாட்டாருமா. இப்பம்ல அவர் கூப்பிடட்டாலும் இவ்வளவு 2 பேரும் வந்துருப்படாட்டி வீடு தேடி இங்க இருந்தா வரமாட்டாலும் எனக்கு பயந்து போய். ஆனா நீ 2 பேரும் தனியா இருக்க பத்தியா, அந்த மனசை வேலைக்கு போன பிறகு மாமியார் இருக்கல பாசத்துல இரவு பவஞ்சுக்கிட்டு வந்துருவா. ஒரு மாதிரி நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு வரவாட்டி நாத்தனாக்காரி எண்ணி என்னாச்சு நான் வாசமா இருக்கல, என்னால பாக்க முடியல வைக்க முடியலன்னு சொல்லிட்டு வருவா பாத்துக்கா. கணக்கா இருந்துக்கா. அண்ணல அவப்படாத பாத்துக்கா. கதவு பிடிச்சு பேசாம இருந்துக்க. அந்த மனுஷன் போன பிறகு அப்படி இல்ல நீங்க ஓடி வந்துரு. செக் பண்ண போகும்போது காரு வேணும்னா சொல்லுங்கன்னு என் ஃப்ரெண்ட்ட ஏற்பாடு பண்ணிருந்தேன். சரி மச்சான். என்னாச்சு எங்க அத்தை என்னவோ சொல்லி புள்ளிக்க மோவட்ட. அது இதுல கொஞ்சம் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம்பழம்லாம் இருக்கு. எல்லாத்தையும் நேரத்துக்கு நேரம் சாப்பிடுன்னு இருக்குட்டு சாப்பிடு. சரிங்க போயிட்டு வரோம். சரி மர்மனா, பிள்ளைய பாத்துக்கிடுங்க. இருக்கு என்னாச்சு ஒரு மாதிரி ஒரு சைஸா முஞ்சிட்டு உட்காந்துருக்காரு. என் மொமையா ஒரு மாதிரி உட்காந்துருக்கா அசந்து போய். எது சண்டை கிட்ட போட்டல 2 பேரும். அட நீங்க வர, நான் இதுக்கு சண்டை போட போறேன். இங்க ராசா யாமியா ஒரு மாதிரி இருக்க அசந்தாப்ல. என்னையாது தங்கச்சி பக்கத்துல தான் இருக்கா, அவ போயிட்டாலும் சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. போட வேணா வாய் திறந்து சொல்ல வேண்டியதுனா என்ன பிரச்சனைன்னு. அதுக்குள்ள டீ தங்கச்சி வர மாசமா இருக்கா. 5 மாசம் பழம் வர ஊருக்கு போடணும் இல்லாட்டி 1 வாரத்துல போடணும். அதுக்கப்புறம் 7 மாசத்துல ஜீவந்தம் கழிக்கணும். அதுக்கப்புறம் எப்படியும் நம்ம டெலிவரி செலவு, அதுக்கப்புறம் புள்ள பிறந்த பிறகு அதுக்கு எதுவும் செய்யணும் இல்லாட்டி இருக்குன்னு அப்படின்னு ஏகப்பட்ட செலவுகள் எல்லாம் இருக்க. அதான் என்ன செய்ய அது செய்யன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சோடனே உட்கார்ந்துட்டேன் பாத்துக்கா. நீ சொல்லுதும் சரிதான்யா. அதை நினைச்சா ராகும் பவளி எனக்கு படுத்தா உறக்க வர மாட்டேங்கு, உட்கார்ந்தா மனசு வர மாட்டேங்கு. என்ன செய்யன்னு ஒரே குழப்பமா இருக்கு பாத்துக்கையா. என்ன மர்மல அவனுக்கும் புரியாம மண்டையை உடைச்சு வரனா நீங்களும் சேர்ந்து கிடந்து ஒரு மாதிரி வாரிய. இல்ல மர்மல, என்னதா இருந்தாலும் நேசம் தானே என் மவன் சொல்லுதான். என்ன செய்ய போறேன் யாது செய்ய போறேன்னு அவனுக்கு கவலை இருக்கதானே செய்யும். ஒரு நிமிஷம் நான் வரேன். எங்க போறா? என்னடி பக்கெட் தூக்கிட்டு வந்திருக்க? சொல்லுவேன் கீழே உட்காரும். பக்கெட்டை எடுக்காதீங்க, சும்மா இருக்க ஒரு நிமிஷம். என்ன மர்மல?
இந்த பிளாஸ்டிக் பக்கெட் தலையில வச்சு விட்டுருக்கோம்ல வெயிட்டா இருக்கா? அப்படிலாம் வெயிட் ஒண்ணு இல்லையே, காத்து மாதிரிதான் இருக்கு. பக்கெட் நிறைய தண்ணியை நிரப்பி மண்டை மேல தூக்கி வச்சோம்னா எப்படி இருக்கும்? பக்கெட்ல தண்ணி வச்சுட்டு மண்டை மேல யாராவது வைப்பாவளா? தாங்குமா நம்ம உடம்பு? இப்போவாது புரிஞ்சுக்கிட்டீங்களா? சாதாரண பக்கெட்டு அதை சும்மா வச்சிருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அதை வெயிட்டோட வச்சோன்னு வச்சுக்கோங்களா, எப்படி மண்டை மேல ஒரு நிமிஷம் கூட தாங்க முடியுதா? அதே மாதிரிதாங்க லைஃபும் பிரச்சனைகள் தேவைகள் அப்படி இப்படின்னு மாத்தி மாத்தி வரதான் செய்யும். கடல்ல அலை வந்துகிட்டே தான் இருக்கு, சின்னதும் பெருசுமாட்டு. கடல் அலை வராம இருக்கட்டும், அப்பதான் நான் முங்கி குளிப்பேன் அப்படின்னு நினைச்சோம்னா என்னைக்கு முங்கி குளிக்க? பக்கெட் மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். சும்மா இருந்தா பிரச்சனை இல்ல, அதுல கண்ட பிரச்சனைகளையும் கவலைகளையும் தூக்கி சுமந்துகிட்டே தெரிஞ்சோன்னு வச்சுக்கீங்களா, ஒரு மனுஷன் என்னதுக்காவான்? வியாதி தான் வந்து சேரும். கவலையும் பிரச்சனையும் வாழ்க்கையில இருக்கதாங்க செய்யும். அது ஒரு நாள் ஓயாது, மனுஷன் இருக்க வரைக்கும் அது இருக்கதான் செய்யும். அதெல்லாம் நம்ம கடந்து போயிட்டே இருக்கணுங்க. தலையில இந்த மாதிரி சோமடி மாதிரி தூக்கி வச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். 5 நிமிஷம் கூட தாங்க முடியாது நம்மளால. எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டு இதுவும் கடந்து போகணும்னு நினைச்சோம்னா ஒண்ணு ஜெயிச்சு நம்ம முன்னேறிட்டு போயிட்டே இருக்கலாம். அது சரிதான் சொன்ன பண்ணி, நீ சொன்னது கரெக்ட் பாத்துக்க. அது புரிஞ்சுதா லைஃப்னா என்னன்னு? சும்மா உங்க தங்கச்சிக்கு 5 மாசம் ஆகுது, அதை செய்யணுமே, 7 மாசம் ஆகுது, சீவன் தலைக்கணுமே, குழந்தை பிறக்குமே, அதுக்கு சீர் செய்யணுமே சொல்லி இப்பயே கவலைப்பட்டு இருந்தா என்னத்த சொல்ல இருக்கு? இன்னொன்னுமே சந்தோஷமான நிகழ்வு, அதை இப்படியே கவலைப்பட்டுட்டே நம்ம அதெல்லாம் என்ஜாய் பண்ணாம விட்டுறப்படாது. மர்மலா இதான் நெசம் மர்மலா, நீ பேசதான் நெசம். அத்தைங்களே, உங்க மோமே அசந்து பண்ணாருன்னா நீங்களும் சேர்ந்து கிடந்து கூப்பாடு போட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரும் அவ்வளவுதான். ஒரு மாதிரி சுவாந்து போயிருவியா, அதுக்கப்புறம் என்ன நடக்கு யாரு நடக்குன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே ரொம்ப சங்கடப்பட்டு போயிருவோம் பாத்துக்கிடுங்க. ஒரு ஆள் சுவாந்து போச்சுன்னா கூடையும் நம்ம சேர்ந்து கிடந்து ஆமா 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 சாமியும் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆள் கூட வந்து சுவாந்து போயிரும் இல்லாம. நம்ம அப்படி இல்ல இப்படி இல்ல, வாழ்க்கைனா அப்படிதான் இருக்கும். 4 பேரை பாறையா, அவன் எவ்வளவு கஷ்டப்படுதான், நம்ம எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த கஷ்டம் எதுவுமே தெரியாது. அப்படி முன்னேறி போயிட்டே இருக்கலாம். உண்மைதான் சின்ன பொண்ணு. நீங்க ஒரு வேலைக்கு போறியா, ஓரளவுக்கு சம்பளம் வாங்குதியா, நானும் 10 நாள் வேலைக்கு போறேன், நானும் ஒரு சம்பளத்தை வாங்குதேன். உறவென்ன இதெல்லாம் சமாளிக்க முடியாமல இருக்கும். கடவுள் பலன் தருவார்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே இந்த பக்கெட் நிறைய துணியை தரேன், ஆத்துல கொண்டு போய் துவைச்சிட்டு வந்தா கொள்ளலாம். ஆள விடுறா சாமி. என் மோவன ஆத்துல கொண்டு போய் துணியை தூக்கி சொன்னியா, அதான் தெரிச்சு விடவும் போல இருக்கு. நீ அள்ளிட்டு வா, நான் போய் ஆத்துல வெங்கிட்டு துவைச்சு ஓடியாரேன். இல்ல அளவோல போகுது, இந்த 2 மாசத்துக்கு தான் ஆத்துல தண்ணி போகும். இது நீங்க வேற, நான் சும்மா சொன்ன துணி துவைக்கிறதுக்கு. அவரு இங்க உட்கார்ந்து வச்சுக்கோங்களேன், நான் சொல்லும் போது மண்டே ஆட்டுவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சுன்னா அத்தை பாருன்னு உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. அதான் துணி துவைக்கிறான்னு சொன்னேன், இருந்துச்சு தெரிச்சு ஓடிட்டாரு பாருங்க. எது நினைச்சுக்கிடாத மர்மலா, என் மோவன ஒத்த மவன் சொல்லிட்டு பொத்தி பொத்தி வளர்த்த மத்தியா, அதான் அந்த பையன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கான். நீ அப்படி இல்ல, எது எடுத்தாலும் சரிதான், தைரியமா வளர்த்துருக்காங்க அம்மையும் அப்பாவும். அதான் டாம் டீம்னு நிக்க. கரும்பியா வரத்துல இது துட்டி தான் கிடைச்சா கிடைச்சதே பரவாயில்லாம கிடைச்சி, நாங்களும் ஒரு நியாயமா வித்தோம். நல்ல விளத்தி இப்பதான் ஞாபகப்படுத்தினியா, இந்த கரும்பு வியாபாரத்துல கிடைச்சி துட்ட 4 பங்கா வச்சாச்சு. ஆளுக்கு எவ்வளவு கொடுக்கணும் கணக்கு பார்த்தாச்சு. புஷ்பாக்க கையில முதல்ல கொடுக்கணும், அவதான் பாவம் துட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிடந்தா. தென்னை போய் கொண்டு கொடுத்துருவாடியாரேன்னு கையில வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஏதாவது செலவருமா டக்குன்னு நான் தூக்கி செலவழிச்சு போடுவேன். இவ்வளவு நேரம் வீட்டுல தானே இருந்தேன், வேலைக்கு போற நேரத்துல எத்தான் போத்தான்ட்டு. இல்லத்த நீங்க எவ்வளவு நேரம் இருந்தீங்க, ஆனா அந்த நேரத்துல எனக்கு ஞாபகம் வரல. ஞாபகம் வரும்போது தானே சொல்ல முடியும். என்ன ஞாபகம் வந்துச்சு? நீங்க எங்க போறீங்க? இறங்குச்சு கையில மம்முட்டி, வேற எங்கிட்டி போவேன்? வாழைக்கு வெட்டி கொடுக்கணும், வேலை கிடக்கு, அங்கதான் போறேன். சரி இருக்கட்டுங்க, அது இல்லங்க, போயிட்டு வரும்போது எனக்கு அல்வா வாங்கிட்டு வரீங்களா? நான் வயலுக்கு வேலைக்கு போறேனா இல்ல அல்வா கடைக்கு வேலைக்கு போறேனா? அல்வா வாங்கிட்டு வாங்க வரும்போது. நீங்க வேலைக்கு வரது வயலுக்கு தான், அது தெரியாமல இருக்கு. வயல்ல கூலி கொடுப்பாங்கல்ல சாயந்தரம் போல, அந்த ஆளை நேரம் அந்த மம்புட்டியை தூக்கிட்டு போய் ஒரு வாரமா வச்சுட்டு அங்கட ஒரு கடையில சூப்பரேட்டு அல்வா சுட்டு சுட்டு போடுவாங்க 6 மணிக்கு. அந்த ஆளு அல்வா ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கிட்டு வருவீங்களா? அல்வா திங்கணும் போல ஆசையா இருக்குங்க. சரி வாங்கிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் தான். சரி ஏதோ அல்வா திங்கணும்னு ஆசைப்படுதா, சரி வாங்கி விட்டு கொடுப்போம் சாயந்தரம் போல. நிசா 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 ஏ பாவி மக்கா, எனக்கு நெஞ்சு வலியே வந்துட்டம்மா. இவளா நான் வாரேன். சரி 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 சரி, அவியல் ரெடியா? சரி சரி சரி, அப்பளம் ரெடியா? ஆண்டவா, இவட்ட இருந்து என்ன காப்பாத்தையா. பாட்டா பாடுதா பாட்டு. அடியே இங்கே எத்தே நான் பாடுற பாட்டுக்கு ஏ அப்ப ஆசையா ஓடி வந்தீங்களா கேக்குறதுக்கு. எத்தே ரொம்ப சந்தோஷத்தே, நான் பாடுற பாட்டை யாரடா கேட்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன சந்தோஷத்தை நீங்களே ஓடி வந்துட்டீங்களா? ஐயோ இது எங்க போய் சொல்லவே. பாட்டுக்கு ரசிகை சூப்பர் எங்க அத்தை. அடுத்த பாட்டை அவுத்து விடுதே, நீங்க கேட்டு அப்படியே மெய் மறந்து ரசிங்க. கொஞ்சம் மோரக்கட்டை மாதிரி படிக்கவே பாட்டை கிடத்தா, எழுதவே ஏட்ட கிடத்தானா. இன்னத்தை நல்லதுன்னத்தை பாடுதே, உஞ்சி மோரக்கட்டை மரா. பாட்டு பாடி ஊர்ல இருக்க பாட்டெல்லாம் கெடுத்து விடாத நீ. வரு இனி பாட்டை பாடனேன்னு சொல்லிட்டு வாயை திறந்தா இனி சோழி முடிச்சு விடுவேன். சங்கீதத்தையே சாவடிச்சு விடுவா அவளுக்கு. கேட்டவன் தெரிச்சு ஓடிடுவான். ஏன சுனி கிளவி மொட்டை, எவ்வளவு அழகா ஒரு கைய காதலையும் ஒரு கைய நீட்டியும் என்ன அழகா பாட்டு பாடிட்டு இருக்கு. பொறுக்கல அந்த கிளவி. வந்துட்டா சூப்பர். எங்கன்னு போய் சொல்லுவே, யாதுன்னு போய் சொல்லுவே. ரொம்ப நாள் காத்து இருந்தது நடந்துட்டு இன்னைக்கு நேரம் பார்த்து எங்க அம்மா வர எந்த எலி பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சு கிடக்கால தெரியலையே. அம்மா எம்மா 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 எடி அம்மா வந்துட்டியம்மா. நான் வரும்போது எலி பொந்துக்குள்ள ஏன்டி தள்ளி விட்டுட்டு இருந்தேன்? எம்மா ஒன்னதாம்மா எலி பொந்துக்குள்ள
அது மெதுவா வா. நீ இல்லாம ஜன்னலே திறக்காம அப்படியே கிடந்துச்சு. அதான் பார்த்தேன், வீடு முழுக்க ஒட்டரை அடிச்சு எடுத்து நல்ல தூத்து வாரி போட்டு ஜன்னலையும் திறந்து போட்டேன். காத்து நல்ல சில்லுன்னு வரணும்ல அவனுக்கு. அவ மூட்டு முடிச்சல கட்டிட்டு வந்துட்டாப்ல இருக்க வாத்தக்காரி வீட்ல இருந்து. இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி. அம்மா இதுக்கு தானே நம்ம ரெண்டு பேரும் ஆசைப்பட்டு கிடந்தோம். எப்ப வருவான்னு வந்துட்டாளையா வந்துட்டா. அம்மா நம்ம பிளானை இறக்கிற வேண்டியதான். இன்னைக்கே இறக்குறோம். நீ ஒண்ணும் பிரச்சனை வராதுலடி. உன் அம்மாக்காரி ஆடி விடுவா. அவ ஆடுனா நான் பாடுதேம்மா. இப்ப நம்ம சூப்பர் சிங்கர் பாடகே மாறிட்டே வரலாமா? நான் உற்றப்படாச்சி அவள என்ன ஒடுவன தடவை தூக்கிடுவேன். இதுக்குள்ள போடி போ, பின்னாலே வாரேனா. அப்பா எங்க போனாலும் சரிதான், நம்ம வீட்டுக்கு வந்தாதான் நிம்மதியா இருக்காப்பா. ஏத்தா நாளை போய் ஞாபகமா பிள்ளைய கூட்டு வந்துருங்க. போய் சேலையை மாத்திட்டு வரேன். சொல்லுமா, இப்பதான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். உன் பொண்டாட்டி பக்கத்துல இருக்காளல? இல்லம்மா, அவ துணி மாத்த போயிருக்கா. என்னல இதெல்லாம்? அங்க இருந்து வரும்போது ஒரு பேண்ட் சட்டையை போட்டு வந்திருக்கா. அவளுக்கு 18 வயசு ஆகுதுன்னு நினைப்பல. 7 வயசாச்சு. ஒரு பீரை நிறைய சீலை வச்சிருக்கா. அதுல ஒரு சீலை எடுத்து கட்டிட்டு வந்தனால அவளுக்கு கொள்ளை எடுக்கு பாரு. வந்தது வந்தால ஒரு மாதிரி நின்னா ஒரு சைஸ் ஷர்ட். எம்மா அது வந்து நல்ல வந்து எல்லாம் நீ கொடுக்க இடம்ல. உன் தலையில முளக அரைச்சிட்டு நல்லா சுத்திட்டு திரிதா. பொண்டாட்டியை அடக்கி வைக்கிறதுக்கு உனக்கு தெரியல. லூசு பைய மாதிரி திரிதா வாயை பிளந்துக்கிட்டு. அவ ஒன்ன மதிக்கல இல்ல என்ன மதிக்கல. எல்லாத்தையும் இடம் கொடுத்து வச்சிருக்கு நீதான்ல. அவளை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். இந்த வீட்ல அவ பொண்டாட்டியே நீ பொண்டாட்டியால ஆலஞ்சு பலர் கொடுத்தேன்னு வச்சுக்கிய. அவ ஒழுங்கா இருப்பா. என்ன ஒரு வார்த்தை எத்தை வந்து ஒரு மாசம் எங்க வீட்டுல இருங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னால எல்லாம் எனக்கு வர கோவத்துல இல்ல இன்னைக்கு அவளை தீத்து கட்டிரு. இல்லன்னு வச்சுக்கோ இந்த அம்மைய மறந்துடல. ஐமா போன இன்னைக்கு என்ன நடக்குன்னு மட்டும் பாருமா. நாலு முடி என்னத்தா கூப்பிட்டீங்களோ? பொத்தானுமா கிட்ட வாட்டி. எங்க கோவமா இருக்கீங்களோ? இல்லட்டி டிஸ்கார்டன்ஸ் ஆடிட்டு இருக்கேன். இல்லங்க மூஞ்சே சரியில்லையே. போய் என் மூஞ்சா உனக்கு பிடிக்கல. ஏங்க நான் அந்த அர்த்தத்துல சொல்லலங்க. வேற எந்த அர்த்தத்துல டீ சொன்னேன்? இல்லங்க அது வந்து நானும் பாதுகாட்டி இருக்கேன். என்ன ஆளா கூட நீ நினைக்குது இல்ல. ஏதோ புள்ள பூச்சி மாதிரி நினைச்சு என்ன நசுக்கி எடுத்துட்டு இருக்க. பாரு இந்த வீட்டுல என்ன நீ வேலை செய்த? துணி துவைக்க பாத்திரங்கள் எதுவும் வீடு தொடக்கி இழுச்ச. நீங்க நானே எல்லா வேலையும் செய்யுங்க. சரி நான் போறேன், வேலை பார்க்க போறேன். ஐயோ இது என்னடா மப்பா பிடிச்சு கையை பிடிச்சு இழுக்கிறது மனசே. பாரு இன்னையில இருந்து நீ ஒழுங்கா இருந்தான்னு வச்சுக்க, என் பொண்டாட்டியும் சூப்பரான பொண்டாட்டி அப்படின்னு உனக்கு ஒரு சேலை வைப்பேன் இந்த தெருவுல. இல்லன்னு வச்சுக்கோ. இல்லன்னா என்னட்டி ஒரு புருஷன் பேசிட்டு இருக்கேன், குறுக்க மறுக்க பேசிட்டு இருக்க. நானும் அப்பல இருந்து அங்க இருந்து பார்த்துதான் இருக்கேன். இந்த வாரில கையில எடுத்துட்டு அங்க அடிக்கவும் ஒரே பிளாட்டா இருக்கு. என்னடி வாரில வச்சு விளையாண்டுட்டு இருக்கதா? ஆறுல எடுத்து தூத்து எடுத்து வாருன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். இங்க கடந்து டிஸ்கோடன்ஸ் ஆடிட்டு இருக்காரு வாரில வச்சு. வாரில வச்சு தூக்கதான் சொல்லிருக்கா. நம்ம தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டோம். அதெல்லாம் கேட்டு எல்லாம் கனவு நெசத்துல நடக்குமா? பின்னால வரைச்சாந்தாலும் தெரியலன்னு நினைச்சீங்களோ? வாரில வச்சு வரைச்சிருக்கீங்களா? என்னாச்சு? வீடு தூக்க விட்டாச்சாக்க வந்தது வராததுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தங்கச்சி, வீடெல்லாம் தூக்க சொல்லல. ஒருத்தி போதும் நம்மள சாக்கியதுக்கு. ஊரெல்லாம் கொட்டு அடிச்சு போடுவல. இப்போ இந்த மனுஷனை தான் டெய்லி வேலை வாங்கி கொல்லுன்னு கூட்டு கொல்லுதா அப்படின்றா. சின்ன பொண்ணு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? வாரில வச்சு தூக்க விட்டுட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியோ? வாரில வச்சு தூக்குறதுக்கு இல்லாம ஜல்லிக்கட்டா விளையாடுவாங்க. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் அதான் நடந்துச்சு எங்க வீட்டுல. ஜல்லிக்கட்டா சின்னபடிய புருஷனுக்கு ஜல்லிக்கட்டுனா உசுறு பத்துக்க 3 நாளாட்டு ஜல்லிக்கட்டை உட்கார்ந்து டிவில விடாம பாத்துருக்காரு. யார்வ கொளர்ல காளமாடு நினைச்சு பெரிய வாரல் எடுத்து அதை அடக்குதாரா அப்படின்னு சொல்லி இங்க அங்கே ஓடி அடக்குதாரு. என்ன நல்லபடி எங்க அண்ணனுக்கு இப்படி ஒரு திறமை இருக்குங்கிறதே நான் இதை கேள்விப்படுறேன். பேசாம நான் ஒண்ணு சொல்லுதேன் கேளுங்க. ஒரு ஜல்லிக்கட்டு மாடை விலைக்கு வாங்கி விடுங்க. எங்க அண்ணன் டெய்லி ஜல்லிக்கட்டு காளையை அடக்கி பிராக்டிஸ் பண்ணுவாரு. அடுத்த வருஷம் நானாச்சு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல எங்க அண்ணனை இறக்கி அவ்வளவு காளையை அடக்கி அந்த 8 லட்சம் ரூபாய் கார பிரைஸ வாங்க வைக்கல. எவர் சின்ன பண்ணில்ல. இப்படி ஜல்லிக்கட்டு காளை எங்க எப்படி வாங்க யோசிச்சுட்டு இருக்கியா? இதுக்கு ஒரு வழி இருக்கு. நம்ம 4 முடி அக்காவோட அத்தானுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு காலை தேவைப்படுது பிராக்டிஸ் பண்ணதுக்கு. கண்டிப்பா 8 லட்சம் காரை வின் பண்ணிடுவாரு. இது நல்லா இருப்பிய. யாராவது ஒரு காளைய அனுப்பி விடுங்களா? இங்க நம்ம சொந்த கட்ட சொல்லியாச்சு. இனி கவலை விட்டு தள்ளுங்க. அடுத்த வருஷம் அலங்காநல்லூர்ல காரு 8 லட்சம் ரூபாய் காரு எங்க அண்ணனுக்கு தான். நீ என்ன தாயே
ஒண்ணுல நாலுபடி நம்ம புஷ்பாக்காவுக்கு ரூபா கொடுக்கணும்ல கரும்புக்கு. அதான் உங்களையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். முன்னால போ, நான் வாரேன். நாலுபடி நான் முன்னால போறேன், நீங்க பின்னால வாங்க. என் பொண்டாட்டி ஒத்த பைசாக்கு மதிக்க மாட்டா. இனி மானம் மரியாதை எல்லாம் போச்சு, காத்தோட போச்சு. போ. பிள்ளை மக்காவை அங்கேயும் தேடி பார்த்தாச்சு. ஆள் அடக்கத்தை காணல. போன் போட்டா ஒரே தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்குன்னு வருது. என்னன்னு தெரியல. மருமகாரிட்ட கேட்டா அவ்வளவுதான். நம்மகிட்ட சண்டைக்கு வந்துருவோமா? நான் அதை அவகிட்ட வாயே திறக்கல. ஆமாக்கா, என்ன ஏதுன்னு தெரியல. இங்கே பேர்க்கல என்னவோ தெரியல. ஒரு இடம் சொல்லாம போகவும் மாட்டாளே. சொல்லுதா, எங்க பாரு வெள்ளைய மக்காவை. ஏ பஞ்சி செல்லத்தை, என்ன இங்க வாங்க. கரும்புத்திட்டு எங்க ஓடுத? நான் ஆளை காணலன்னு போன் போட்டு பார்த்தேன். அனக்கத்தை காணல. அந்த தெரு வழியே தேடிட்டு வரோம். ரெண்டு பேரும் என் பின்னால வாங்க. எங்க போற சொல்லு. எங்க போறேன்னு கேட்கக்கூடாது. பின்னாலே வாங்க. எங்க போனாலும் பேர் வண்டி தான் போல இருக்கு. வா போவோம். என்ன கரும்பு ஜூஸ் கடைக்கு வந்திருக்கா? ஏ தம்பி. என்ன பாட்டியோ? ஏ தம்பி, பொங்கலுக்கு ரேஷன் கடையில வாங்கின கரும்பு என் மாவன் வேற 2 கரும்பு வாங்கி தந்து போட்டான். அதையும் 3 கரும்பை சேர்த்து வச்சிருக்கேன். எங்க திங்க முடியுது? பல்லெல்லாம் ஒரு மாதிரி நோவுத மாதிரி இருக்கு. சாவத்து திரும்பிட்டு பல்லுகளை விழுந்துட பத்தியா? அதான் பயந்து போனேன். அதுக்கு ஒரு 10 ரூபா தாரேன். இந்த கரும்பு அவ்வளத்தையும் அரைச்சி ஜூஸா புளிச்சு தந்துருயா. என்ன பாட்டி, இதெல்லாம் யாருமே என்கிட்ட இப்படி கேட்டது இல்லையே. கரும்பு ஜூஸ் வந்து குடிக்க வருவாங்க, நீங்க என்ன புதுசா இப்படி ஆரம்பிச்சிருக்கிய? ஐயா ராசா, ஒரு காலத்துல ஒரு கட்டு கரும்பை ஒண்ணாம நான் அரைச்சு தள்ளிடுவேன் பாத்துக்கா. மிஷின்லாம் எதுக்கு லொக்கட்ட மிஷினு? சாவத்தை பட்டி என்னது சொல்ல? பள்ளி இப்பெல்லாம் சரிப்பட மாட்டேங்குது. பயமா இருக்கு பத்தியா? அதனாலதான் வந்துட்டு கேட்டுட்டு இருக்கேன். செஞ்சு கூட ஐயா, நல்லா இருப்பேன். கொக்காவா யாரு எப்படிப்பட்டாலு? நமக்கு கூட இந்த மூளை இல்லையே. சரி, வயசான காலத்துல கிய மாட்டேன்னு எப்படி சொல்ல? 10 ரூபாலாம் ஒண்ணு வேண்டாம், ஃப்ரீயாவே புளிஞ்சு தரேன். நீ சரியான ஆளுதான். ஏக்கா, இந்த மூளை எங்களுக்கு இல்லையேக்கா. ஏ வெள்ளை மக்கா, இப்படி தெரிஞ்சா 2-3 கரும்பா வாங்கி இவன் எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துட்டேனே. அளவோல கொண்டு வந்து இது மாதிரி புளிச்சு குடிச்சிருப்பானே. ஒரு வாரம் சொல்லிருக்க கூடாதா? இல்ல தாயி, ராத்திரி ராமாயணமா தான் அந்த யோசனை வந்துச்சு. அந்த அளவு பார்த்தேன். எதுக்கு வம்பாக்கணும்? கரும்பு தின்னுட்டு கிடந்து பல்லு வலிக்கும் கிடந்து சத்தம் போட்டு கிடக்குதுக்கா. என் மரும வாரில் கொண்டு அடிப்பா. அந்த அளவு யோசிச்சு பார்த்தேன். இந்த தம்பி கொண்டு கொடுத்தோம்னா அவளை புளிஞ்சு சக்கையை தூரம் எடுத்துருவான், ஜூஸை தனியா தந்துருவான், குடிச்சு போடலாம் அப்படின்னு நினைச்சது கொண்டுட்டு ஆடி வந்தேன். மூளைக்கு நீ இங்க இருக்க வேண்டிய ஆளு கிடையாது, நீ நாசால இருக்க வேண்டிய ஆளு. பாட்டி அந்தாங்க. எங்க ஓடுத? தம்பி, மீதி இருக்க கரும்பு ஜூஸ் அந்த தூக்கம் எல்லாம் ஊத்தி கொடுத்துருப்பா. பிறகு போய் ஒரு நேரம் குடிச்சுக்கிடுவோம் நாங்க எல்லாரும். இல்ல தாயி, வரும்போது தூக்காளி எடுத்து வச்சேன், மறந்தே போயிட்டேன் பாத்துக்க. அதான் நம்ம காசலக்கா வீட்டுல போய் தூக்காளி வாங்கிட்டு வந்தேன். வம்பா வீர பத்தியா ஜூஸ் வச்சு இன்னைக்கு குடிச்சுக்கலாம், இல்ல பிரிட்ஜ் வச்சு கூட நாளை விட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எல்லாரும் குடிச்சுக்கலாம்ல. அதுக்கு தூக்காளி வாங்கிட்டு வாடினேன். இப்படியாப்பட்ட ஆளு நீக்கா. சரி குடிங்க, வரசுல வீட்டுக்கு போவோம். வாங்க போவோம், சாயந்தரம் மேல சம்முன்னு குடிக்கலாம். அண்ணி, என்னம்மா எது வரதாலும் சொல்லுமா. சொல்லதுக்கே தயங்கில நிக்க. அண்ணி, எனக்கு சாரி கட்டி பழக்கம் இல்ல, அதான் வேற ஏதாவது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டுமா? எது கேட்டாலும் என்கிட்ட சொல்லிட்டு தானே ஐயா செய்த. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உன்னை நினைச்சாலே அப்படி பெருமையாவும் பூரிப்பாவும் இருக்கு. அண்ணின்னு வாய் நிறைய கூப்பிடத பார்த்தாலே எனக்கு இந்த இடத்த விட்டு போவதுக்கே மனசு இல்லையே. உங்க அன்பால கெட்டி இழுத்து போட்டிருக்கேன். நான் அதனாலதான் என் புருஷன் சொல்லிட்டேன், இன்னும் ஒரு 10-15 நாள் கழிச்சு தான் வருவேன்னு. என் புராணமே பாடிட்டு கிடக்கனே. நீ போய் உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ட்ரெஸ் போட்டுக்கமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இங்க யாரு அதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டா. ஓகே அண்ணி, நைட்டி போடுறது கூட என்கிட்ட கேட்கம்மா. சரி இருக்கட்டு. புஷ்பாக்கோ, இப்படி இந்த பெருச்சாளி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா வீட்டு பக்கமே வந்திருக்க மாட்டேனே. ஊருக்கு போய் சேர்ந்துருக்கும்னு நினைச்சேன். போல போல இருக்க. நீ எப்படி சின்ன போட்டு போவும் சீக்கிரத்துல பெருச்சாளி? அது தொண்டை எடுத்து இங்கே தான் படுத்து கிடக்கும். சரி வந்துட்டோம்ல, நைஸா ஏதாவது சொல்லி எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். இல்லம்டி, இப்ப துட்ட கொடுக்காண்டா, அப்புறம் பெருச்சாளி வாயை பொளந்துரும். அது சரிதான் சின்ன பொண்ணு, துட்ட அணக்கம் கட்டிடப்படாது. அவ்வளவுதான், புஷ்பா கிட்ட எதையாவது சொல்லி எடுத்து பிடிக்கிட்டு ஓடிருமாக்கும் பெருச்சாளி. ஏ அப்பா பப்பா, தலை எங்க இருந்து எங்க மாக்க போகுது வெட்டிக்கிட்டு. புஷ்பாக்கா, அங்கனே நின்னுட்டியா? வாங்கிட்டு உள்ள. இல்லக்க ஒரு நிமிஷம் நான் வாயேன். அப்பா நடந்து போக முடியல, உருட்டிட்டு தான் போணும் போல இருக்கு. என்ன வார்த்தை சொல்ல பத்தியா? அவள் தள்ளு கணிக்கு இன்னைக்கு அவளுக்கு ஒரு சாமிட்டு கொடுக்கட்டு. உண்மையிட்டி நாளைக்கு வரக்கூடிய சண்டை என்னைக்கு இழுத்துறாதட்டி. அவ எப்ப நம்ம சண்டைக்கு போவோன்னு காத்திருக்காட்டி. அதை வச்சு பம்ப இழுக்குதுக்கு. இந்த நேரத்துல ஏதாவது சொல்லிடாதட்டி, அவ்வளவுதான். வீடே 2 மீட்டர் பாத்துக்க. ஆமா சின்ன பொண்ணு, பெருச்சாளி எப்போன்னு காத்திருக்க பத்துக்கா சண்டைக்கு இழுக்குதுக்கு. நம்மளால புஷ்பாக்காக எந்த பிரச்சனையும் வந்துடப்படாது. பேசாம இரி. என்ன ஒரு கலரு, என்ன ஒரு ஒசரம், என்ன ஒரு அழகு. யோ நானும் கண்டன் கேட்டேன். கைய பாரு, வாழைத்தண்டு மாதிரி இருக்கு. காலை பாரு, என்ன அழகா இருக்கு. வராம பிடிச்சதுக்க. நம்மளுக்கு இதே மாதிரி கையும் காலும் வாழைத்தண்டு மாதிரி அளவோ இல்ல இல்லையன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வருதுவா. பிடிச்ச பெருச்சாளி பாருமா, உமால அவ்வளவு கண்ணு உளுந்துரும். வெளியில தெருல எட்டி கூட பாத்துறாத. என்ன ஊர் அப்படியே விட்டு ஊராக்கும். ஓகே அண்ணி. அம்மா
உட்காந்துட்டு நம்ம நிறைய கதை பேச வேண்டியிருக்கு. உனக்கு எப்படி பேச என்ன ஏதுன்னு வேலை வரைய உனக்கு சொல்லி தரேன். ஓகே அண்ணி. பெருச்சாலிக்கு ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் கைய கால உடைக்கலன்னா பாரு. வித்துப்பட்டி என்னத்தையும் சொல்லிட்டு போறாட்டி. நான் கொஞ்சம் வண்ணமா இருக்கேங்கத கிண்டல் பண்ணி ஒரு மாதிரி பேசுற பத்தி நக்கலா இருக்கு அவளுக்கு. புடுக்கா அவள ஒரு மனசியக்கா. அவ பேசறான்னு சொல்லி நீ வருத்தப்பட்டு இருக்க. உன் மனசு யாருக்கு தெரியும்? உன் மனசு அப்படி வெள்ள மனசுக்கா. ஈர்ப்பு கூட நீ துரோகம் நினைக்க மாட்டக்கா. ஆனா அவ முழுக்க மஞ்சள் முடிச்சவா. மறதாக்கா சில கூமுட்டைகள் அடுத்தவங்க வருத்தப்படுவாங்களே அப்படி நினைச்சே பார்க்காதுக்கா. ஒல்லியா இருக்கா, குண்டா இருக்கா, சிவப்பா இருக்கா, கருப்பா இருக்கா, பச்சையா இருக்கா, ஊதா இருக்கா, இப்படி எல்லாம் என்னத்தையும் அவனுக்கு கிறுக்கு வக்கல இளவுங்கா பாருக்கா. நானே கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஒல்லியா இருந்தா கொஞ்சம் குண்டாயிட்டேன். உடனே என் மாமியாரி என்ன ரொம்ப சொன்னா. அப்ப ஒண்ணு யாரும் இந்த மாதிரி சொன்னவளோ? ஆமா நல்லபடி என்ன நடந்துன்னு சொல்லுறேன் முழுசா. நானும் என் மாப்பிளையும் கல்யாணம் விட்டு கிளம்பி இருந்தோம். அப்போ உன்ட்ட ஒண்ணு சொல்லுவே நீ எதுவும் நினைச்சுக்கிடாத. என்னம்மா சொல்லு. இல்லையா அந்த உன் பொண்டாட்டி இந்த கல்யாணம் முடிஞ்ச புதுசுல நல்ல செண்டு போல ஒல்லியா இருந்தா. ஆனா இப்ப பத்தியா கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்பு வச்சு கொஞ்சம் வண்ணமாயிட்ட பத்தியா. வண்ணமா இருந்தா நல்லவா இருக்கு. கொஞ்சம் உடம்பு குறைக்க சொல்லியா. பரவு ஆளு ஒரு மாதிரி லேசா கருத்தாப்புல இருக்கா பத்தியா. இப்போ நல்லவா இருக்கு. வாங்கட சேர்ந்து போகும்போது சுவாடியா போனா எல்லாரும் சொல்லட்டாமா புருஷனுக்கு ஏத்த பொண்டாட்டின்னு. கல்யாணம் முடிச்சு கொஞ்சம் நல்ல இப்படி வண்ணமாயிட்டேன்னா பாக்க 4 பேர் என்ன சொல்லுவாவோ? என்கிட்ட தானே கேட்பாவோ. ஏன் செல்ல தாயி என்னவோ மர்மம் இப்படி ஆயிவிட்டா அப்படின்னு கேட்பாவோ. எனக்கு நான் என்ன பதில் சொல்லனே எனக்கு தெரியல. அதனால நான் என்ன சொல்லுதம்னா இப்ப கல்யாண வீட்டுக்கு தானே போறியா, அப்படி அவளா அப்ப வீட்டுல கொண்டு விடு. அங்க போய் அது என்ன எக்ஸசைஸ் பண்ணுவாங்களா சிம்மா கம்மா என்னவோ சொல்லுவாங்களே. எனக்கு சரியாவும் சொல்லவும் தெரியல. அங்க போனோன்னா நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி எடுத்து உடம்ப குறைச்சிட்டு வரட்டு. அதுக்கப்புறம் மூஞ்சிக்கு எதையாவது வாங்கி எடுத்து போட சொல்லி வப்பாட சொல்லி நல்ல ராவி எடுத்துட்டு 1 மாசம் இல்ல கூட 2-3 மாசம் ஆனாலும் பரவாயில்ல நல்லபடியா பழையபடி செண்டு போல வரட்டும்னு சொல்லி விட்டுட்டு வாமாக்கா. போதும் நிறுத்துமா. இன்னும் மக்க சொல்லதல்ல செய்றேன். போதுமா நீ சொன்னதெல்லாம் போதும். ஒல்லியா இருக்கா, குண்டா இருக்கா, கருப்பா இருக்கா, சிவப்பா இருக்கா, அப்படி இருக்கா, இப்படி இருக்கா, இதெல்லாம் என்னதுங்க? அது பாத்துதான் இருக்கேன். ஒன்ன பேர் இந்த மாதிரி கொஞ்சம் பேர் சுத்திட்டு தான் தெரியுதாவோ. குடும்பம் நடத்தக்கூடிய புருஷன் பண்ணாட்டி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா பாக்கக்கூடிய உங்க கண்ணுக்கு என்ன பிரச்சனை? அது 4 பேரு. அது அந்த 4 பேர் சொல்லு. நான் கேட்க 4 நறுக்குன்னு கேள்வி. இப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு கேலி கிண்டல் பண்ணது ஆளு என்னைக்காவது ஒரு நாள் தான் மூஞ்ச கண்ணாடியில பாத்துருக்குமா? என்ன சொன்னமா? உன் பொண்டாட்டியை கொண்டு அவ அப்பா வீட்டுல கொண்டு விடு. 1 மாசம் இல்ல 2 மாசம் ஆனாலும் பரவாயில்ல. நல்ல ஒல்லி ஆயிட்டு ஜிம்முக்கு போயிட்டு வரட்டு. முகத்துல அதையும் இதையும் போட்டு ராவிட்டு நல்ல வெள்ளையாட்டு வரட்டும்னு என்னமா இது? என்ன வார்த்தை பேசுது நீ? 4 பேர் சொன்னாவளா இவ சொல்லுதாளா என்கிட்ட? என் பொண்டாட்டிய உலக அழகி போட்டிக்கு போவதுக்கு கட்டிட்டு வரல, என் கூட குடும்பம் நடத்துறதுக்கு கட்டிட்டு வந்திருக்கேன். என்ன யோசிச்சு பாத்தியாமா? உன் மருமோல சொல்லுதுக்கு முன்னால நான் எப்படி இருக்கேன்னு பாத்தியா? அரவிந்த சாமி மாதிரி இருக்கனா இல்ல அஜித் குமாரி மாதிரி இருக்கனா? மூஞ்சிக்கு என் பொண்டாட்டி மாதிரி ஒரு பேரழகி கிடைச்சதே பெரிய புண்ணியம். 4 பேருன்னு சொன்னிய அந்த 4 பேர்கிட்ட என் பொண்டாட்டிய மாதிரி ஒரு நல்ல குணம் இருக்கான்னு கேட்டு பாரு. என் பதில் பேசாம நிக்க பேசு இப்போ. மன்னிச்சிரியா, எவ்வளவு ஒருத்தி சொன்னான்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்ட கேட்டு விட்டனே. என் மருமக கிட்ட இருக்க நல்ல குணம் ஒரு குணம் கூட என்கிட்ட கூட கிடையாதே. என்ன மன்னிச்சிரியா. சரி விடுமா, இப்போது புரிஞ்சுக்கிட்டியம்மா. வெளிப்புறமா இருக்கக்கூடிய அழக பார்த்து பிரயோஜனம் இல்லம்மா. அது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு அழிஞ்சு போயிரும். யாரு எப்படி ஆகுதான்னு யாரு கண்டா? சரி தம்பியா, யாரா இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்க நல்ல மனசு பார்க்கணும். அதுதான் மேலானது. ஐயா ராசா, உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுறேன் ஐயா. என் பேச்சை கேட்டுட்டு அம்மா இப்படி சொல்லிவிட்டாலும் சொல்லிட்டு அப்படியே உன் பொண்டாட்டிட்ட போய் உன் பொண்டாட்டி மனசு காயப்படுத்தாம உன் பொண்டாட்டி காண்டி நியாயமா நின்று பேசின பத்தி என்கிட்ட அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஐயா. சரி சின்ன பண்ணி கல்யாணம் வீட்டு கிளம்புமா? கிளம்புங்க. அதுக்கு முன்னால உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுக்கு தேங்க்ஸ்? கல்யாணம் வீட்டு கூட்டு போதுக்கா எல்லாத்தையும் கேட்டுட்டு தாங்க இருந்தேன். இதுக்குமே அழுவாளா? அதான் எங்க அம்மாட்ட பதிலுக்கு பதில் கொடுத்துட்டோம்ல. எங்க அம்மையும் புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. அப்படி இல்லங்க, சில புருஷன் மாறு அம்மா சொல்ல கேட்டுட்டு அப்படியே வந்து பொண்டாட்டின்னு வந்து சண்டைக்கு நிப்பாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லங்க, என்ன உண்மையா அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்காண்டி பேசுனீங்க பாத்தீங்களாங்க. இன்னுமா பொதுவா எடுத்துக்கிட்டோமே, கல்யாணம் முடிஞ்சு மாமியார் வீட்டுக்கு வரக்கூடிய பிள்ளை 1000 சொந்தம் சுத்தி சூழ இருந்தாலும் சரிதான். மாமியாரு, மாமனாரு, நாத்தனாரு, கொழுந்தனாரு, மச்சான் கிச்சான் எல்லாரும் இருந்தாலும் சரிதான். யார நம்பி வருது? புருஷனை நம்பி தானே வருது. பெத்து வளர்த்த அம்மா அப்பாவை விட்டுட்டு, கூட பிறந்தவங்கள விட்டுட்டு, தான் வளர்ந்த ஊரை விட்டுட்டு, எல்லாத்தையும் சொந்த பந்தெல்லாம் விட்டுட்டு நம்மள நம்பி வர பிள்ளைய நம்ம தானே நம்ம பாத்துக்கணும். புருஷ வீட்டுல அந்த பிள்ளைக்கு கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் அந்த புருஷன் தான் பொறுப்பு. கண்டிப்பா பொண்டாட்டி பக்கம் நியாயம் இருக்குன்னா நியாயம் பக்கம் நிக்கணும். அதுதான் ஆம்பளை. அதுக்கு இல்லாம அம்மா பேச்சை கட்டிட்டு அப்படியே வந்து பொண்டாட்டிட்ட வந்து சண்டை நிக்குது, நியாயம் இல்லாம பேசுது. இதெல்லாம் எந்த வகையில நியாயம் சொல்லி பாப்போம். வீட்டுக்கு வந்து புள்ள கண்ணீர் வடிச்சுனா அந்த வீட்டுக்கே சாபமாயிரும் தெரியுமா உனக்கு? ஆமாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. அதனாலதான் நான் பொண்ணு பார்க்கும் போதே முடிவு பண்ணிட்டேன். யாரா இருந்தாலும் சரி, எங்க அம்மா பக்கம் நியாயம் இருந்தா கண்டிப்பா எங்க அம்மா பக்கம் பேசணும். பொண்டாட்டி பக்கம் நியாயம் இருந்தா பொண்டாட்டி பக்கம் நிக்கணும்னு. சூப்பருங்க. உண்மையிலங்க இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் தாங்க கொடுத்து வச்சிருக்கணும். மட்டும் இல்ல, இப்படி ஒரு அழகான அறிவான பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நானும் தான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி கிளம்பாம கல்யாண வீட்டுக்கு. சரிங்க, போயிட்டு வருவோம்.
பரவாயில்ல சின்ன பொண்ணு, உன் வீட்டுக்காரர் உன்ன நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு. உன் வீட்டுக்கார சப்போர்ட் எப்பவுமே உனக்கு இருக்கு பாத்தியா? அன்னைக்கு என் வீட்டுக்காரரு போடல என் மாமியார் அப்படியே என்னை பத்தி குறை சொல்லுது அப்படியே விட்டுட்டுக்கா. ஒரு நல்ல குணம் எல்லாருக்குமே தெரியுங்கா. அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாத. யாருகிட்ட மனுஷங்க தான் மூஞ்சையும் பாப்பாங்க, அப்படி இருக்க இப்படி இருக்கன்னு சொல்லுவாங்க. நல்ல மனுஷங்க நல்ல உள்ளத்தை தாங்க பாப்பாங்க. ஆமாக்கா, நல்ல மனசு வாங்கிட்டே இருக்கு. பரவதுக்கு கவலைப்படுத, நீ எப்போ முன்னேறி சூப்பரா வருவக்கா. இவ்வளவு பணம் இருக்கு. இக்கா, கரும்பு வியாபாரம் எல்லாம் பண்ணோம்லக்கா, அதுல நம்ம போட்ட முதலும் அதுக்கப்புறம் லாபமும் சேர்ந்து இருக்குக்கா. 4 பங்கு தனித்தனியா கெட்டி வச்சிருக்கேன். அதுல ஒரு கெட்டு உனக்கு. இப்படிதாக்கா தன்னம்பிக்கையோட ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். அதுல சூப்பர் வெற்றி. இனி பாரு, பல வெற்றிகள் நம்ம வந்து சேரும். ஆலமுடி என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நீங்களும் ஒரு கை வைங்க. இதே மாதிரி உண்மையா உழைச்சோம்னா கண்டிப்பா அதுக்கு பலன் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. மாஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சொந்தங்களே, அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.